இது நம்ம இதயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் வடிவத்தை பத்தி பார்க்க போறோம். இதயம், தசை, ஹார்ட் வால். இதய சுவர். இதய சுவருக்கு மேல நம்ம கிட்ட ஒரு உறை ஒன்று காணப்படும். அதுக்கு பேரு பெரிகார்டியம்னு பேரு. இதயத்தை சுற்றி காணப்படக்கூடிய உறைக்கு பேரு பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு திரவம் காணப்படும். அது என்ன அப்படின்னா பெரிகார்டியல் லிக்விட் அப்படின்னு சொல்றோம். பெரிகார்டியல் திரவம் அப்படின்னு சொல்றோம். பெரிகார்டியல் திரவம் எதற்கு பயன்படுது அப்படின்னா சார், இப்ப இதயம் ஒரே சீராக சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த சீராக சுருங்கி விரியும் போது ஏற்படக்கூடிய உராய்வை தடுக்கும். The pericardial liquid helps in to avoid friction during the contraction and expansion of the heart wall muscles. Number one, it prevents the friction. உராய்வை தடுக்கும். ரெண்டாவது, it also avoids shock and tension to the heart walls. அதிர்ச்சி மற்றும் படபடப்பை தடுக்கக்கூடிய வேலை இந்த பெரிகார்டியல் திரவத்தினுடைய வேலை இது. சரி, அப்போ இங்க இதயம் எவ்வளவு நீளம் இருக்கும் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். எவ்வளவு அகலம் இருக்குன்னா 8 இருந்து 9 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறி வரும். சைஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார், இந்த லெஃப்ட் கிளென்ச்டு ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடது பெருவிரலை இப்படி நல்லா மடக்கி இப்படி மூடினீங்கன்னா என்ன சைஸ் வருதோ அதுதான் ஒவ்வொருத்தருடைய இதயமும் கூட. சைஸ் ஆஃப் த லெஃப்ட் கிளென்ச்டு ஃபிஸ்ட், இடது உள்ளங்கையை மூடிய அளவு தான் ஒவ்வொருத்தருடைய இதயத்தினுடைய அளவு. அவங்க இதயத்துடைய அளவு அவங்களே உள்ளங்கையை மூடி தெரிஞ்சுக்கலாம். லெஃப்ட். அப்போ இதனுடைய வெயிட் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா, ஆண்கள்ல 280 கிராம்ஸ் வெயிட் இருக்கும், பெண்கள்ல 240 கிராம்ஸ் வெயிட் இருக்கும். வெயிட் வித்தியாசத்தினால ஏதாவது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஏதாவதுன்னா ஒன்றும் கிடையாது. மூளை கூட அப்படிதான். ஆண்களுக்கு 1.4 கிராம்ஸ் இருக்கும், பெண்களுக்கு 1 தான் இருக்கும். அதனால ஆண்களுக்கு மூளை அதிகமா அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே தான். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு, அவ்வளவுதான். அப்போ உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னம்னா தெளிவான அறைகள் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கும். மேல 2 அறைகள், கீழே 2 அறைகள். மேல் 2 அறைகளுக்கு பேரு நமக்கு ஆரிக்கிள்ஸ்னு பேரு. இல்லைன்னா இட் இஸ் கால்ட் எஸ் ஏட்ரியம் அப்படின்னு சொல்றோம். கீழ் 2 அறைகளுக்கு பேரு வென்ட்ரிகிள்ஸ்னு பேரு. ஆரிக்கிள்கள், வென்ட்ரிகிள்கள். ஆரிக்கிளையும் வென்ட்ரிகிளையும் பிரிக்கக்கூடிய தடுப்பு சுவருக்கு பேரு செப்டம்னு பேரு. இதுக்கு பேரு செப்டம்னு பேரு. சரி, இப்ப இதுல ஒரே ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் சார். இப்போ ஒருத்தர் என்ன பண்ற, அப்படி ரொம்ப டயர்டா இருக்கு இல்லையா, இஸ் கோயிங் ஃபார் ஸ்லீப், கொஞ்சம் உறங்க செல்கின்றார். ஒருத்தர் ஒரு வேளையில நிறைய சாப்பிட்ற அப்படி அடுத்த வரைக்கும் ரெஸ்ட் விடுற அப்படி, அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் somewhat it will slow down its functions, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கும். லங்ஸ் அதே மாதிரி தான். ஒரு நிமிஷத்திற்கு 16 இருந்து 20 தடவை துடிக்கும். சாப்பிடும் போது குறையும், தூங்கும் போது கொஞ்சம் குறையும். அப்ப மனித உடல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்புகள் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஹார்ட் கேக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன், 10 நிமிஷத்துல அலாரம் வச்சு எழுப்பிடுங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஹார்ட் நிக்க முடியுமா? நிக்கிறது இல்ல. நின்னா என்ன ஆகும்? The condition is called dead simply. How this is going to be happen? யாராவது நம்ம யோசிச்சிருக்குமா? எம்பிரியாலஜி, கருவுறுதல் நிகழ்ச்சி நமக்கு தெரியும் சார் இல்லையா?
ஆண்கள்ல செல்கள் இருந்து நமக்கு ஸ்பெர்ம் செல்ஸ் உற்பத்தி ஆகின்றது. ஃபீமேலுடைய உடம்புல இருந்து நமக்கு ஓவம் செல் ரெடி ஆகுது. ரெண்டுமே சிங்கிள் செல் தான், ஒரு செல்லு தான். குரோமோசோம் நம்பர் இங்க 46 இருக்கும், இங்க 23 குறைஞ்சிரும். இங்க 46 இருக்கும், 23 குறைஞ்சிரும். இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் முடிஞ்சு ஊஜெனிசிஸ் முடிஞ்சு ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நிகழ்ச்சி முடிந்து ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது? இது ஒரு செல்லா தான் பெரியுது. It undergoes several rapid mitotic divisions, sir. நிறைய செல் டிவிஷன் போகும். 1, 2, 4, 6, 8, 4, 8ன்னு போகும். அப்படி பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். இப்ப எல்லாமே இந்த ஹியூமன் பார்ட் டிஃபரன்சியேஷன் கருவுல இருந்து முதல்ல உற்பத்தி ஆகக்கூடிய உறுப்பு எதுனா ஹார்ட் தான். இந்த 6th வீக் ஆஃப் பிரெக்னன்சில தான் ஆர்கன் டிஃபரன்சியேஷன் நடக்கும். கருவுல எந்த உறுப்பு ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகுது அப்படின்னா இதயம் தான் உற்பத்தி ஆகும் சார். 6th வீக் ஆஃப் பிரெக்னன்சி. அப்ப இங்க வெவ்வேறு அடுக்குகள் உற்பத்தி ஆகும் சார். இந்த கருவுடைய நிலைய அடுக்குகள்ல அவுட்டர் எக்டோடர்ம் வெளி அடுக்கு, நடுவுல மீசோடர்ம் உள் அடுக்கு, நடு அடுக்கு, உள்ள எண்டோடர்ம் உள் அடுக்கு. அவுட்டர் எக்டோடர்ம் இருந்து மேல ஸ்கின் போன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். உள்ள எண்டோடர்ம்ல இருந்து ரத்தம் பாயக்கூடிய உறுப்புகள் பிரெயின், ஐஸ், லிவர், பேன்கிரியாஸ், அட்ரினல், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் உற்பத்தி ஆகும். ஆனா இந்த டோட்டல் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம் முழுவதும் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த மீசோடர்ம்ல இருந்து தான் உற்பத்தி ஆகின்றது. அப்ப என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா அதனுடைய தசைகள் தான் ஸ்பெஷல் சார். இந்த ஹார்ட் வால் இஸ் மேட் அப் ஆஃப் மயோஜெனிக் மசில்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மயோஜெனிக் மசில்ஸ் தான் ஓயாம ஒரே மாதிரியா வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதயம் நிற்காமல் தொடர்ந்து வேலை செய்வதற்கு காரணம் இதயத்தினுடைய தசை மயோஜெனிக் தசைகளால் ஆனவை. உடம்புல இருக்கக்கூடிய மற்ற தசைகளை இடம் இல்லாம இவருடைய ஸ்பெஷலா இருக்கும். என்ன சார் அப்படின்னா மயோஜெனிக் மசில்ஸ் இஸ் ஸ்ட்ரையட்டட் இன் நேச்சர், வரித்தசைகளாக காணப்படும். நம்பர் 2, இட் இஸ் இன்வாலண்டரி இன் நேச்சர், தானாக இயங்கக்கூடியவை சார். யாரும் இவரை தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பாட்டுக்கு சீரா ஒரே மாதிரி சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருப்பார். பட் இன்க்ரீஸ் ஆகும் குறையும். இதய துடிப்பு கொஞ்சம் திடீர்னு படப்படன்னு போகுது. அட்ரினல் சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்? எமர்ஜென்சி ஹார்மோன் 3F ஹார்மோன் சொல்லுவாங்க. ஃபியர், ஃபைட் டு ஃபிளைட். கோபப்படும் பொழுது, உணர்ச்சி வசப்படும் பொழுது, பயப்படும் பொழுது என்ன ஆகுது? நம்மளுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனா அசிடைல் கோலின் என்கின்ற ஒரு என்சைமின் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? குறைஞ்சிடும் நம்மளுக்கு. நார் அட்ரினலின், நார் அட்ரினலின் அலாங் வித் அசிடைல் கோலின் ரெண்டு பேரும் ஏர்ன ஹார்ட் பீட் என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. ஆனா இதயம் துடிக்கிறத நிறுத்த முடியாது. நிறுந்து போச்சுன்னா the condition is over அப்படின்னு சொல்றோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். The heart muscles are myogenic in nature. They are striated and involuntary. They were originated during embryology from mesodermal. This is going to be very important. Okay. இப்ப நம்ம இதயத்திற்குள்ள ரத்தம் எப்படி நுழைந்து வெளியே போகுதுன்னு பார்க்க போறோம் இல்லையா? முதல்ல பார்த்தோம் டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு பார்த்தோம். 2 times blood comes to heart and heart sends out 2 times outside அப்படின்னு பார்த்தோம். 2 முறை இரத்தம் வருகின்றது, 2 முறை வெளியே போகுது. சரி, ஓயாம வேலை செஞ்சுட்டே இருக்கு ஹார்ட், ரத்தம் வந்து போயிட்டே இருக்கு. இந்த 4 அறைகள்ல எந்த அறை முதல்ல எந்த அறை கடைசின்னு கிடையாதுங்க. எல்லாமே ஒரே மாதிரியா சைமல்டேனியஸா அழைச்சிட்டே இருக்கும். சரி, அப்ப முதல்ல என்ன பண்ணா?
இந்த 4 அறைகள்ல முதல் அறை எது நிரம்பும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வலது ஆரிக்கல், ரைட் ஏட்ரியம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்லப் ஆகும் சார். அப்ப இங்க யாரெல்லாம் முதலில் தவறிய வலது பக்கம் ஃபுல் நமக்கு அசுத்த ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம். இதயத்திற்கு யாரெல்லாம் ரத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல சுப்பீரியர் வீன கேவா, மேற்பெரும் சிறை, அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, எல்லா பிளட்டும் மெட்டபாலிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கலெக்ட் ஆகி சுப்பீரியர் வீன கேவா கொண்டு வந்து போர் பண்ணும் ரைட் ஏட்ரியத்துல. ரைட். அடுத்து அதே மாதிரி லோவர் பார்ட் ஆஃப் த பாடி, கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அப்படியே வந்துட்டே இருக்கும். உடல்லையே ரொம்ப பெரிய வெயின் எது அப்படின்னு கேட்டா இன்ஃபீரியர் வீன கேவா தான். நல்லா இதயத்திற்கு வரும்போது பெரிய பைப்பா வந்து சேரும். இது லோவர் பார்ட் ஃபுல்லு வந்து சேருது. 2வது ஆள் கொண்டு இங்க ஃபில் பண்றாங்க. இதயமும் ஆக்சிஜன் சப்ளை அதுக்கும் தேவை. ஏன்னா அவரும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா, ஒரே மாதிரி சீரா சுருங்கி வச்சுட்டே இருக்காரு. அவருக்கும் பிளட் சப்ளை போகும். அப்ப இதயத்தினுடைய சுவர்கள் இருந்து அசுத்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய குழாய்க்கு என்ன பேர் அப்படின்னா கரோனரி சைனஸ். இட் கலெக்ட் த இம்பியூர் பிளட், தட் மீன்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு பிளட் ஃப்ரம் த ஹார்ட் மசில்ஸ். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லா கொண்டு வந்து போர் பண்ணுவாங்க. சரி சார், இந்த ரூம் ஃபுல் ஆயிடுச்சு, ரைட் ஏட்ரியம் இஸ் ஃபில்டு வித் கார்பன் டை ஆக்சைடு பிளட், ஸோ இட் ஹாஸ் டு பி ஸ்டாப்டு. நிறுத்துறதுக்கு 3 வால்வு இருக்கும். சுப்பீரியர் வீன கேவாவை ஸ்டாப் பண்ணக்கூடிய வால்வுக்கு பேரு ஹேவர்ஷியன் வால்வ். கரோனரி சைனஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய வால்வுக்கு பேரு திபேஸ்கஸ் வால்வ். இன்ஃபீரியர் வேன கேவாவை ஸ்டாப் பண்ணக்கூடிய வால்வுக்கு பேரு யூஸ்டேஷியன் வால்வ். ரைட் சார். 3 பேர் கொண்டு வந்தாங்க, ரூம் ஃபுல் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ரைட் ஏட்ரியம் என்ன பண்ணும் அப்படின்னா இது நல்ல ஒரு கான்ட்ராக்ஷன், சுருங்கும். கான்ட்ராக்ஷன்னா சுருக்கும், எக்ஸ்பான்ஷன்னா விரிவாக்கம். இது நல்லா சுருங்குனதையுமே ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவுல ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வுக்கு பேரு ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு பேரு, மூவிதல் வால்வுன்னு பேரு. ஒண்ணுல இந்த மாதிரி 3 கஸ்பு இருக்கும் சார். இந்த மாதிரி ஒரு 3 கஸ்பு இருக்கும். வால்வு 3 ஓபன் ஆகுது, மேல இருக்கக்கூடிய பிளட் ஃபுல்லு சல்லுன்னு கீழே வந்துடும். இப்ப மேல ரூம் காலி, கீழே ரூம் ஃபுல் ஆயிடுச்சு. இவர் நல்லா சுருங்கின என்ன பண்ணுவார், இப்போ எக்ஸ்பான்ஷனுக்கு போவார் சார், விரிஞ்சிருவார். கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இப்ப இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல மேல இருந்து பாருங்க, கீழே வருது பாருங்க, blood comes to auricle to ventricle, ரைட் சைட்லயே. இப்ப ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுதுங்க, now it's going for an contraction. இவர் கொஞ்சம் சுருங்குவார். இப்ப இவர் சுருங்கும் போது இந்த ட்ரைகஸ்பிட் வால்வு ஓப்பனா இருக்கணுமா க்ளோஸா இருக்கணுமா? க்ளோஸா இருக்கணும். ஏன்னா பிளட் மேல போகக்கூடாது இல்லையா, வேஸ்ட் ஆஃப் டைம். அப்ப பட்டக்குன்னு இவர் மூடிக்குவார் சார், இந்த வால்வு மூடும். அப்ப பிளட் நேரா பல்மனரி ஆர்டரி. சார் இது ஒரு காலங்காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்வி. நாம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ல. ஆல் த ஆர்டரிஸ் ஆல்வேஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். பட் இங்க பாருங்க என்ன ஆகுது, இம்பியூர் பிளட் போகுது, டி ஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் போகுது. எதுல? ஆர்டரியில. அப்ப இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க. ஆல் த ஆர்டரிஸ் ஆல்வேஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. அனைத்து தமனிகளும் சுத்த ரத்தத்தை மட்டும் எடுத்துச் செல்லும், நுரையீரல் தமனியை தவிர. அவ்வளவுதான். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரி, கார்பன் டை ஆக்சைடு இருந்த ரத்தம் எங்க போகுது? நேரா லங்ஸுக்கு போகுது. அது வெளியே போகுது. லங்ஸ்ல நம்ம பிரீத் பண்றோம், இன்ஹேல் பண்றோம், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் உள்ள வந்துருது. ஆக்சிஜன் உள்ள வந்தது. இங்க 1 2 3 4 மொத்தம் 4 பேர் இருப்பாங்க சார். அவருக்கு என்ன பேருனா பல்மனரி வெயின் பேருங்க.
நுரையீரல் சிரைன்னு பேரு. இதுவும் அதே கதை தான். ஆல் த வெயின்ஸ் ஆல்வேஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். அனைத்து சிரைகளும் எப்பொழுதுமே அசுத்த ரத்தத்தை மட்டும் எடுத்து செல்லும், நுரையீரல் சிரையை தவிர. அவ்வளவுதான். ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷரி, எதிர்மறையானது. அதனாலயே தான் கேள்வி கொஞ்சம் அதிகமா வருது. அப்ப வெளியே போன பிளட் மறுபடியும் எங்க வருதுங்க? ஹார்ட்டுக்குள்ள வந்துருது. தேர்ட் ரூம் ஃபில்லப் ஆகுது. லெஃப்ட் ஆர்ட்ரி, இடது ஆர்ட்ரி. இப்ப இந்த ரூம் என்ன பண்ணும்? இங்க ஒரு விஷயம் விட்டு நம்ம பல்மனரி ஆர்ட்ரி மேல போகும்போது இங்க ஒரு வால்வு ஓபன் ஆகும். இந்த வால்வு ஒரு செமி லூனார் வால்வு, பிறை சந்திர வால்வுன்னு பேரு. அப்ப இது சுருங்கும் பொழுது இந்த வால்வு மூடும், இந்த வால்வு திறந்துக்கும். அப்ப ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய எல்லா பிளட்டும் லங்ஸுக்கு போனதையுமே இது விரியும் சார், எக்ஸ்பான்ஷனுக்கு போகும். அப்ப இது க்ளோஸ் ஆயிடும். என்ன காரணம்? மேல போன பிளட் மட்டும் திரும்பி வரக்கூடாது, இந்த வால்வு மூடுது. சரி, அப்ப லெஃப்ட் ஆர்ட்ரி ஃபுல்லா இருக்கு. இவர் உடனே ஒரு கான்ட்ராக்ஷனுக்கு போவார், சுருங்குவார். அப்போ இந்த லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையே இங்க ஒரு வால்வு இருக்கும். இந்த வால்வுக்கு பேரு பைகஸ்பிட் வால்வ்னு பேரு, இல்லைன்னா மெட்ரல் வால்வ்னு பேரு. இங்க கவனிச்சீங்கன்னா 2 கஸ்பு தான் இருக்கு சார். அதான் பைகஸ்பிட் ஆர் இட் இஸ் கால்ட் as மெட்ரல் வால்வ். இவர் படக்குன்னு துறப்பாரு, மேல இருக்கக்கூடிய எல்லா பிளட்டும் என்ன பண்ணுங்க? ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். அப்ப இவர் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பான்ஷனுக்கு போவாரு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுங்க? சுருங்கும், ஒரு கான்ட்ராக்ஷனுக்கு போகும். கான்ட்ராக்ஷனுக்கு போகும்போது வழக்கம் போல நம்மளுக்கு என்ன ஆகும்? எஸ், இந்த பைகஸ்பிட் வால்வு மூடணும். என்ன திறக்கணும்? செமிலூனார் வால்வு ஆர் அயோட்டல் வால்வு ஓபன் ஆகும். அப்போ த்ரூ அயோட்டா the pure blood goes around to all over the body parts. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் போகும். இப்படி ஆர்ட் இங்க இருக்கிறது மேல போய் இப்படி ஒரு திரும்புங்க, ஒரு ஆர்க் ஆஃப் அயோட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு திரும்பி மேல இனேட் ஆர்ட்ரி மூலமா மேல போகும். உடம்பு ஃபுல்லும் அப்டாமினல் அயோட்டா பெருசா கிளம்பும், உடம்புல எல்லா பார்ட்ஸுக்கும் திரும்பி போகும். இதயத்திற்குள்ள ரத்தம் நுழைந்து செல்லக்கூடிய வழிமுறை இது. 4th ரூம். அப்ப இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நல்ல ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுக்கும் போதுதான் உடம்பு ஃபுல்லுமே பிளட் பாஸ் ஆகணும். அப்ப அதனால இந்த 4 ரூம்ல எந்த ரூம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா நத்திங் பட் இவர் தான் சார், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான். இட் ஹாஸ் காட் சம் மோர் மசில்ஸ் டு புல் தி ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் ஓவர் த பாடி பார்ட்ஸ். அதற்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மசில்ஸுக்கு என்ன பேருனா கார்டே டென்டினேன்னு பேரு சார். இந்த by the presence of carde dentine only the left ventricle has got more rigid in structure, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பதுக்கு காரணம். இப்போ நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு பாயிண்ட் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஹார்ட் சவுண்ட்ஸ், இதய ஒலிகள். பைகஸ்பிடும் மூடுது, ட்ரைகஸ்பிடும் மூடுறாங்க, 2 பேரும் மூடுறாங்க. ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்ஸ், ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் இடையே இருக்கக்கூடிய வால்வு. அதே மாதிரி செமிலுனார் வால்வும் அயோட்டல் வால்வும் மூடுது நமக்கு, செமிலுனார் வால்ஸ். இது எப்ப நடக்கும்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, இவர் எப்ப மூடுவார் சார்? இந்த வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் சுருங்கணும். பைகஸ்பிட் எப்ப மூடும்? இந்த வென்ட்ரிக்கல் சுருங்கணும். அவ்வளவுதான். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா தான் நடக்கும். அப்ப டியூரிங் த வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் நல்லா பாத்துங்க. வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் எந்த வால்வு மூடுதுன்னு சொன்னோம்? ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ்ஸ். அதாவது ட்ரைகஸ்பிட் மூடும், பைகஸ்பிட் மூடும். அவ்வளவுதான் சார். இந்த பைகஸ்பிட்டும் ட்ரைகஸ்பிட்டும் ஒன்னா மூடும் போது ஏற்படக்கூடிய சத்தத்துக்கு பேர் தான் லப்னு பேர். வெரி ஈஸி.
Lub is happened during the closure of the bicuspid and tricuspid during ventricular systole. வென்ட்ரிகுலார் சுருக்கத்தின் பொழுது மூவிதல் வாழ்வும் ஈரிதல் வாழ்வும் மூடுவதால் ஏற்படக்கூடிய சப்தம் லப். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப டப் எப்ப சார் வரும் அப்படின்னா, இப்ப அதே தான் பார்த்தோம். செமிலோனார், இப்ப இவர் சுருங்கினாரு, பிளட் மேல போச்சு. எல்லா பிளட்டும் மேல போனதுமே வென்ட்ரிகல் என்ன பண்ணுங்க, எக்ஸ்பான்ஷனுக்கு போகும். சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் வெளியே விரியுது. விரியும் போது நமக்கு இந்த செமினார் வால்வு என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். அப்பதான் வராது. சிம்பிள், அவ்வளவுதான். அப்போ டியூரிங் வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் எந்த வால்வு மூடுது? ரெண்டு செமினார் வால்வும் மூடும் சார். பை த க்ளோஷர் ஆஃப் க்ளோஷர், இங்கேயும் க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ் ரிசல்ட்ஸ் இன் த சவுண்ட் டப். இதுல ஒண்ணு கவனிச்சோம்னா சார், லப் எப்பனா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், டப் எப்பனா வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். ஆரிக்கிளுக்கும் லப் டப்புக்கும் சம்மந்தமே கிடையவே கிடையாது. உங்களை இப்படிதான் ஏமாத்துவாங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு தடவை கேள்வி கேட்டான், டப் இஸ் ஹேப்பன்ட் டியூரிங் ஆரிகுலார் சிஸ்டோல், ஆரிகுலார் டயஸ்டோல், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். 4 ஆப்ஷன். டப் எப்போ வரும் நமக்கு? ஆரிகளுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப வென்ட்ரிகுலார் சிஸ்டோலா வென்ட்ரிகுலார் டயஸ்டோலா? வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா சயின்ஸ் நோட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கலாம். இதான் ஹார்ட் சவுண்ட். இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? இத ஒளிய நம்ம மெஷர் பண்றோம். அந்த கருவிக்கு என்ன பேருங்க? ஸ்டெத்தாஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். இதய ஒளியை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் ஸ்டெத்தாஸ்கோப். ஸ்டெத்தாஸ்கோப் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். டாக்டர்னாவே மேல அவங்க அது ஸ்டெத் இருந்துச்சு அப்படின்னா தான் டாக்டருக்கு உண்டான மரியாதையே, இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் மாடர்ன் ஸ்டெத்தை டிசைன் பண்ண ஒரு பேருங்க டாக்டர் லூனி அப்படின்னு பேரு. இந்த இதயத்திற்குள்ள ரத்தம் நுழைந்து செல்லக்கூடிய வழிமுறைகள்ல நிறைய கேள்விகள் கேட்கலாம். இந்த போர்டுல தான் அத்தனைக்கும் ஆன்சர் இருக்கு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ப்ளீஸ் டேக் தி நோட்ஸ் அக்கார்டிங்லி. Okay.